ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ வெற்றி பெற்று விட்டாய். உனக்கான காரியங்கள் எல்லாம் நீ ஜெயிச்சிட்டன்னு உனக்கான வெற்றி செய்தியை சொல்வதற்காக தான் உன் அம்மா ஓடோடி வந்தேன். என்னை தொட்ட நொடி முதலே நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில உன் வாழ்க்கையில எல்லா ராஜயோகமும் கிடைக்க போகுது. நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் நானே ஆசீர்வதிச்சு உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்லமே. இனிமே பாரு, என் வராகி தாய் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் வரவழைச்சிட்டா. எனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றியும் இப்போது முழுவதுமாக எனக்கு கிடைச்சிருச்சுன்னு பரிபூரணமாக நீ முழு மனசோட எனக்கு நன்றி சொல்ல போற. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் யார் எப்படி இருந்தாலும் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. அதே நேரத்துல இந்த மனிதர்களை புரிஞ்சுக்கவே முடியலையே, ஏன் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்கன்னு நீ குழம்பிக் கொள்ளவும் வேண்டாம். மனிதர்களின் புத்தி எப்போதுமே இரண்டு விதம்தான். என்ன தெரியுமா? அவங்களுக்கு தேவைன்னா வந்து தேன் மாதிரி பேசுவாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, உனக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாம் தனக்கு பிடிச்சது போல பேசுவாங்க. எந்த விஷயத்தை பத்தி பேசுனா நீ அதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவியோ அதை பத்தியே பேசுவாங்க. ஆனா அதே நேரத்துல அவர்களுக்கு உன்னுடைய தேவை தேவையில்லைன்னு நினைச்சாங்கன்னா, உன்னால அவர்களுக்கு எந்த காரியமும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை நினைச்சாங்கன்னா, உன்னுடைய மதிப்பு அவங்க மனசுல குறைவா இருந்ததுன்னா உன்னை தேல் மாதிரி கொட்டி பேசுவாங்க. நீ தேவையே இல்லைன்னு தூக்கி தூரமா போடுற மாதிரி பேசுவாங்க. நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சற்றும் யோசிக்காமல் உன் மனதை காயப்படுத்த தயாராகுவார்கள். மொத்தத்துல மனிதர்கள் இரண்டே விதம்தான் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. நீ நல்லா பார்த்திருக்கியா? நதி நீர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது காற்றின் மூலமாகவும் அது போற பாதையில இருக்கக்கூடிய குப்பைகள் மூலமாகவும் அந்த நதி நீர்ல எல்லாமே இலை தலை குப்பைகள் எல்லாம் அந்த நீரோட வந்து சேரும். இருந்தாலும் அந்த நீர் என்ன செய்யும் தெரியுமா? ஐயோ குப்பை வந்துருச்சேன்னு சொல்லி அந்த இடத்துல தடைபட்டு நின்று போகாது. அந்த குப்பையையும் சேர்த்தே இழுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நீர் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த ஓடிக்கொண்டு இருக்கும் நதி நீர் போலதான் நீ நல்லதையே செஞ்சுக்கிட்டு நல்லதையே செய்யும்படியும் நல்லதையே யோசிக்கும்படியும் உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு உன் லட்சியத்தை அடைவதில் தீவிர கவனமாக இரு. அப்படி உன் லட்சியத்தை அடைவதற்காக நீ போய்கொண்டிருக்கும் பயண பாதையில கெட்ட விஷயங்களும் கெட்ட மனிதர்களும் நிச்சயமா வருவாங்க. அந்த நீர் எப்படி குப்பைகளை இழுத்து கொண்டு போய் ஒரு ஓரமா விட்டுச்சோ அதுபோல நீயும் அந்த மனிதர்களை போற போக்குல எங்கேயாவது ஒதுக்கி வச்சுட்டு உன் வேலையில மட்டும் கவனம் செலுத்தி போய் நீ நினைச்சவிருந்த விஷயத்தை அடைந்து கொள்ளேன் செல்லமே. மற்ற எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும்படி உன் வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் குழந்தையாக நீ என்னிடம் வந்த சரணடைந்த பிறகு உன்னை தாய் போல அரவணைத்து ஒரு தாய்க்கு தாயாக இருந்த உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு நான் தயாராக தானே இருக்கிறேன். இனிமே நீ கவலைப்படவே வேணாம். எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன்னை அள வைத்தவர்களுக்கு முதல்ல நீ நன்றி சொல்லு. ஏன்னா அப்போதுதானே தெரிஞ்சது யார் உனக்கு நல்லது செய்யறவங்க, யார் உனக்கு கெடுதல் செய்யறவங்க, யார் உன்னை அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பாங்கன்னு. எது எப்படி நடந்தாலும் எல்லாம் நன்மைக்குதான். ஏன்னா அழுகிறது கூட ஒரு வகையில கண்ணுக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே. அழுவதின் மூலமாக கண்களும் சுத்தமாகும். அது மட்டுமல்ல, கொஞ்ச நேரம் அழுததுக்கு அப்புறம் மனசுல ஒரு தெளிவு உண்டாகும். மனசுல இருக்க சோர்வெல்லாம் குறைஞ்சு போய் இனிமே எல்லாம் சரியாயிடும், எல்லாவற்றையும் சமாளிக்கும் தைரியமும் உனக்குள்ள வந்துடும். மனச்சோர்வெல்லாம் குறைந்து போய் முக களைப்புகள் எல்லாம் மறைந்து போய் முகமும் அழகாக பளிச்சென்று தெளிவானதாக மாறிவிடும் என் செல்லமே. இப்போது புரிந்ததல்லவா? எல்லா விஷயங்களையும் ஒரு காரணத்தோடு தான் நான் செய்றேன்னு. யாரோ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். உன்னை கை தூக்கி விட இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. மனிதர்கள் விலக்கி வைக்கிறாங்களே நினைச்சு மனம் கலங்க வேண்டாம் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையா இருப்பேன். தெரிந்து மிதித்தாலும் தெரியாமல் மிதிச்சாலும் மிதிபட்ட எறும்புக்கென்னவோ வலி ஒண்ணுதானே. நீ தெரிஞ்சு மிதிச்சா ஒரு மாதிரியும் தெரியாமல் கால்பட்டா அவங்க வலிக்காமையுமா இருக்கும். அதே போலதான் உனக்கு ஒருத்தர் தெரிந்து தவறு செய்தாலும் தெரியாமல் தவறு செய்தாலும் அதன் கஷ்டங்களை நீ எப்படி வருத்தத்தோடு அனுபவிக்கிறாயோ அதே தண்டனையை அவருக்கு நான் நிச்சயமா கொடுத்தே தீருவேன். துரோகத்தின் காயங்கள் எப்போதுமே எல்லாருக்கும் மனசுல வலியையும் வேதனையையும் கொடுக்கும் தானே. அப்படி ஓ மனசுல நீ பட்ட காயங்களுக்கெல்லாம் மருந்தாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். என் பிள்ளையான நீ ஒருபோதும் வருத்தப்படவோ கவலைப்படவோ கஷ்டப்படவோ கண்கலங்கவோ கூடாது என் செல்லமே.
உன் வாழ்க்கை பயணம் எப்போதும் முன்னோக்கி இருக்கும்படி உனக்கான முன்னேற்றத்தை நான் தர்றேன். ஒருபோதுமே நீ பின்னோக்கி கஷ்டத்தை அனுபவிக்கும்படி உன் வாழ்வில் நான் துன்பத்தை வரவழைக்க கூடாதுன்னு தான் இப்போது கூட நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை தந்துவிட்டேன் என் செல்லமே. நீ என் மேல வச்சிருக்க பக்தியின் மூலமாகவே உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் அழிச்சிடுறேன். உன்னுடைய கஷ்டங்களும் பாவங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே தீந்து போய் இனி உனக்கான நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நல்லது நடக்க போகும் இந்த சமயத்துல தேவையில்லாத எந்த எதிர்மறை சிந்தனைகளும் கவலையை உண்டாக்கும் பயமும் உனக்கு வேண்டாம். தயங்காமல் தைரியமாறு. எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ என் மீது கொண்ட பக்தியினால் தானே உன்னுடைய மனம் இப்போது தெளிவாக இருக்கு. இந்த தெளிவான மனதோடு இருக்கக்கூடிய உனக்கு உன் மனம் குளிரும்படியும் நல்ல விஷயங்களை நான் செய்கிறேன். நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுத்து உன் மனதை குளிர்வித்து சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். நீ கேட்டதையே நான் உனக்கு வரமாய் கொடுக்க வேண்டும் என்றுதான் இப்போது உன் கைகளில் உனக்கானதை ஒப்படைக்க வந்துள்ளேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உனக்கு எதிரிகள் எங்கும் வெளியில இல்லை என் செல்லமே. பலவீனமான உன்னுடைய மனசும் பயத்தை உண்டாக்கக்கூடிய உன்னுடைய மனசும் குழப்பங்களை உண்டு பண்ணும் உன்னுடைய மனசும் தான் இப்போதைக்கு உனக்கு உண்மையான எதிரியா இருக்கு. ஏன்னா வெளியில 1000 எதிரிகள் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் சமாளிச்சிடுற. ஆனா ஓ மனசுக்குள்ள உன்னை குழப்புகிற விஷயங்கள் வரும்போதும் ஏதாவது ஒரு விஷயம் பயத்தை உண்டு பண்ணும் போதும் என்ன செய்வதென தெரியாமல் நீ தவித்து போகிறாய் அல்லவா? ஓ மனசை ஒருநிலைப்படுத்த கத்துக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையா இருக்கும்போது எப்படி செல்லமே உன் வாழ்வில் நல்லது நடக்காமல் இருக்கும்? எல்லா கஷ்டங்களையும் நீ சமாளிச்சு சாதனை படைக்கும்படி நான் துணையா இருப்பேன். துரோகத்தை தவிர மற்ற எந்த விஷயங்களுக்காகவும் நீ மனிதர்களை ஒதுக்கி வைக்க வேணாம். துரோகம் செய்தவர்களையும் ஏமாற்றியவர்களையும் மட்டுமே நீ தூரமா வச்சுக்கோ. மற்ற எந்த விஷயங்களை செய்தாலும் ஏதாவது ஒரு வடிவத்தில் அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள் என் செல்லமே. ஏன்னா எந்த உறவு உன் பக்கத்துல இருக்கணும்னு நானே தீர்மானிச்சுதானே உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த உறவுகளை விட்டு நீ நிரந்தரமாக பிரியும்படி நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். காலமும் நேரமும் மாறும்போது சூழ்நிலையும் மாறும்போதும் எப்போது எந்த உறவுகள் எப்படி வேண்டுமானாலும் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்துருவாங்க. நீயாக எந்த உறவையும் வேண்டாம் என ஒதுக்கி வைக்கவும் முடியாது. யாரும் உன்னை விட்டு விலகி நிற்கவும் முடியாது. உனக்காக உன்னை சுற்றி நான் உருவாக்கிய உறவுகள் எப்போதும் உன்னருகில் உன்னை சுற்றி வரும்படியும் உன்னுடன் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கும்படியும் நான் செய்தே தீருவேன். ஏன்னா எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களையும் காரணத்தோடு தானே நான் உன்னை நோக்கி அனுப்பியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க வேணாம் இவங்க வேணாம்னு நீயாக எதையும் முடிவு பண்ண முடியாது. உன்னுடைய கவலை என்னங்கிறது எனக்கு தெரியும். அதை தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷங்களை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. கொஞ்சம் பொறுத்திருந்து இனி நடக்க போறத பாரு. உனக்காக புன்னகைத்து கொண்டே உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கும் இந்த வராகியம்மா நீ உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும் வெற்றியை தொடுவதற்கும் ராஜயோக வாழ்க்கை வாழ்வதற்கும் நிச்சயமாய் துணையாய் நிற்பேன். இனி நீ நினைத்ததே நடக்கும்.